பி குட் மூவிஸ்க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து கான் சிட்டி. டைட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த படத்தை இயக்கி இருக்கிறது வந்து ஹரிஷ் ஜெயராஜ். அவர் தான் தயாரிச்சிருக்காரு. படத்தோட மியூசிக் வந்து ஷேன் ரோல்டன். கேமராமேன் வந்து அரவிந்த் விஸ்வநாத். ஆக்சுவலாக இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க பற்றி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அர்ஜுன் தாஸ், யோகி பாபு, வடிவுகர்சி மேடம், அண்ணா பென், தம்பி ராமையா, ரமேஷ் திலக். படத்தோட கதை என்னென்னா, ஓப்பன் பண்ணுறது வந்து ஆக்சுவலாக கர்நாடகா பார்டரில் ஒரு இடத்துல காமிக்கிறாங்க. ஒரு நல்ல ஹாப்பியான ஃபேமிலி மாதிரி. அந்த ஹாப்பி ஃபேமிலியிலேருந்து திடீர்னு அவங்க ரொம்ப செல்லமாக வச்சுருக்க ஒரு பையன் காணாமல் போயிடுறான். ஏன்னா நம்ம பையனை காணோன்றப்போ அந்த பையனை ஒரு போலீஸ் அதிகாரி கடத்தின்னு போயிடுறாரு. இந்த போலீஸ் அதிகாரி யார் அப்படின்றப்போ திரும்பி நமக்கு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. இது 2010 நடக்கிற மாதிரி படம் ஆரம்பிக்குது. இவங்கெல்லாம் யார்? அர்ஜுன் தாஸ், அண்ணா பென், வடிவுகர்சி, யோகி பாபு, இவங்கெல்லாம் யார்? இவங்களாம் ஒரு குடும்பமாக என்ன அப்படின்றத அங்கே ஓப்பன் ஆகுது. அங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்க வந்து மங்களாபுரம் அப்படின்ற ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கேரக்டர்ஸு. இதில் வந்து அர்ஜுன் தாஸ் வந்து அவர் வந்து இபி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃபு. இதே மாதிரி இப்படி பார்த்தீங்கன்னா, யோகி பாபுவும் வடிவுகர்சி வந்து யோகி பாபு வந்து அவங்க அப்பா வந்து ராம்போ அப்படின்னு ஒரு ஸ்டண்ட் யூனியனுடைய ஒரு ஆர்டிஸ்டாக இருந்திருப்பார். அவர் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். யோகி பாபு வந்து ஒரு ஹீரோவாக நடிக்கணும்னு ஆசைப்பட்டுருப்பார். அவரது ஒரு பக்கம் போகும். இந்த பக்கம் அண்ணா பெண்ணு ஒருத்தரை நம்பி வரும். அந்தம்மா வந்து வாழ்க்கையில் ஏமாற்றப்பட்டு இவங்க ஒரு பக்கம் பணத்துக்காக தேடுவாங்க. இப்போ இந்த 3 பேருக்கு பண தேவைகளுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்றது தான் ஆக்சுவல் கதை. அர்ஜுன் தாஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவர் ஆக்சுவலாக சாதாரணமாக அண்ணாச்சி கடையில் போய், நம்ம அண்ணாச்சி ஒரு கடை வச்சுருப்பார். அந்த கடையில் போய் ரெகுலராக டீ காஃபி சாப்பிடுவார். அவர் அந்த பில்லிங் மிஷின் ஸ்ட்ரக் ஆகும். அப்போ அர்ஜுன் தாஸுக்கு மைண்டில் ஒரு மைண்ட் வரும். அவர் ஈவியில் ஒர்க் பண்ணனால பில்லு இப்போ எலக்ட்ரானிக் பில்லு கொடுக்காம, நான் சொல்கிறது 2010 நடக்கிற மாதிரி கதை வரும். பில் இல்லாட்டி மேனுவலில் எழுதி கொடுத்துருந்தேன் அந்த காலத்தில். அப்போ அவருக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ நமக்கு பணம் தேவைப்படுது. கடைக்காரன் துரத்தினே இருக்கான். எப்போ பார்த்தாலும் வந்து இது கேட்டுனே இருக்கான், மாதம் இஎம்ஐ கேட்டுருக்கான். ஸோ அவர் என்ன பண்ண, அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக முதல்ல வந்து அந்த பணத்தை வந்து ஈவியில் கலெக்ஷனுக்கு வர, ஈவிக்கு கலெக்ஷனுக்கு வர காசை வந்து முதல்ல கையாடல் பண்ணுறாரு. அது எப்படி பண்ணுறாருன்னு தான் கதை. என்ன பண்ணுறாரு, எடுத்து அதை வந்து ரொட்டேஷன் பண்ணுறாரு. இப்போ என்ன ஆகுது, அர்ஜுன் தாஸ் கூட ஒரு நண்பர் இருப்பார். அவர் வந்து ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணார். அவர் வந்து சொல்லாது, இது மாதிரி நான் ஷேர் மார்க்கெட்டில் எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் வருது, எல்லாம் பெருசாக போடுறாங்க. பட் நான் கண்டுபிடிச்சதுன்னா ஷேர் மார்க்கெட்டில் டெய்லி 2% ப்ராஃபிட் பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ரெயின் கிடையாது, ரிஸ்க் கிடையாது, ரிஸ்க் ஃபேக்டர் கம்மி. அதனால் வந்து உன்னால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடிச்சுன்னா டெய்லி 2%னா மாதம் 60% நமக்கு அழகாக கிடைக்கும். 60% பெரிய காசுங்க. அப்போ அர்ஜுன் தாஸ் சொன்ன நல்லா இருக்குது, அப்போ நம்ம ரிஸ்க் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, இபிலேருந்து இந்த பணம் கையாடலை வந்து ரெகுலராக பண்ண ஆரம்பிப்பார். அது பணம் கட்ட வரும் காசெல்லாம் எடுத்து ஷேர் மார்க்கெட்டில் போட்டு திரும்பி அதுலேருந்து பணம் ரிட்டர்ன் வந்ததும் இதை கட்டிடுறாரு. இப்படி ஒரு பக்கம் இவர் ட்ராக் போகுது. இவங்களுக்கு எல்லா பக்கம் வந்து பணம் வர ஆரம்பிக்குது. இப்போ அர்ஜுன் தாஸ் ஒரு பக்கம் பணம் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு, இந்த பக்கம் அண்ணாபென் ஒரு பக்கம் இன்வெஸ்டர்ஸ் பிடிச்சி, அது மாதிரி ப்ராப்பர்ட்டி ஹோல்டர்ஸை பிடிச்சி ஒரு பக்கம் அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு காசு வாங்குறாங்க. இவங்க வந்து இப்போ இந்த சேரிட்டி இது மாதிரி ஆப்ரேஷனுக்காகன்னு சொல்லிட்டு இந்த சேரிட்டி மூலமாக ரன் பண்ணுவாங்க, டொனேஷன் மாதிரி ரன் பண்ணுவாங்க. அதில் காசு வரும். கடைசியில் பார்த்தா திரும்பி ரமேஷ் திலக்கிட்ட போய் வடிவுகர்சி யோகி பாபு கேட்குறப்போ, அவர் வந்து காலேஜில் அதான் சொன்னேன், இந்த மெடிக்கல் எக்ஸாம் சரியாக படிக்காமல் பாஸ் ஆன ஒரு கேட்டகரி. அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் வச்சுருப்பார், அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணார். அதனால் ரமேஷ் திலக் சொல்கிறார், இல்லைம்மா உங்களுக்கு எல்லாம் சரியாக போயிட்டு உங்களுக்கு எந்த நோய் இல்லைன்னு. அப்போ யோகி பாபு சொல்லுவாள், இதுன்னு அது இவ்வளோ காசு கலெக்ஷன் ஆகிடுச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அப்போ வடிவுகர் சொன்னாங்க, எவ்வளோ நம்ம நல்ல விதமாக நினச்ச ஒன்றும் நடக்கலை, நீ தான் படத்தை நடி ஆசைப்படுறீடா, இந்த படத்தை வச்சு நீ உனக்கு என்ன தேவையோ அந்த ஸ்டுடியோ ஆரம்பிக்க, ஏதோ ஒன்று பண்ணுன்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி 3 விதமான செட் ஆஃப் பீப்புள் பணம் சம்பாதிப்பாங்க. இப்போ என்ன ஆகுன்னு, அர்ஜுன் தாஸுக்கு நம்ம தான் இப்போ பணம் வருது, இப்போ நமக்கு 60% ப்ராஃபிட் வருது, இதில் வந்து 20% நம்ம ரிட்டர்ன்ஸ் தரோம்னு சொல்லிட்டு ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் மாதிரி ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கேப்ஷன் போட்டு ஆரம்பிப்பாங்க. அப்போது எல்லா மக்கள்லாம் வந்து பரவாயில்ல 20% கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணும்போது இப்போ அர்ஜுன் தாஸுடைய நண்பர் ஒருத்தர் வந்து பெரிய பொலிட்டிஷியனுடைய பையன். அவர் தான் இவருக்கு சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். அவர் சொல்ல, இது மாதிரி ஒரு 10 கோடி ரூபா ஒரு டீல் இருக்குது, ஒரு கண்டெய்னர் அசைன்மெண்ட் வந்துருக்கு, கண்டெய்னர் வந்து ஷிப்பில் இருக்குது, அந்த அசைன்மெண்ட் அந்த கண்டெய்னரை வெளில எடுக்கிறதுக்கு 10 கோடி ரூபா செலவு. ஆனால் வெளில எடுத்துட்டாலே 2 நாளில் 15 கோடி ரூபா ரிட்டர்ன் வந்து, ஏன்னா அது உள்ள பொருளுடைய மதிப்பு அந்த அளவுக்குன்னு. இவரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் இந்த காசெல்லாம் எடுத்து போய் 10 கோடி ரூபா ரெடி பண்ணி கொடுப்பார் நண்பங்கிட்ட. ஸோ நம்மளும் ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்கும், ஓ இந்த 10 கோடி கொடுத்தா
ஒரு 2 நாளில் 15 கோடியே கிடைக்கும், வாழ்க்கை செட்டில் ஆகிடும்னு சொல்லி இவர் மற்றவங்க கிட்ட கலெக்ஷன் பண்ண காசெல்லாம் கொண்டு போய் கொடுப்பாரு. என்ன ஆகும், அவங்க நண்பர் வந்து அவங்க ஒரு ஒரு துப்பாக்கி சூட்டில் உள்ள ஒரு கோஷ்டி சண்டையில் இறந்துடுவார். இப்போ பணம் போச்சு. அந்த அரசியல்வாதி வந்து என் பையனை சாவடிச்சது யாருன்னு அந்த அரசியல் ஒரு பக்கம். இப்போ அர்ஜுன் தாஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இவரை நம்பி காசு போட்டவங்களாம் இவங்க காணாது பண்ணுவாங்க. ஈபி கட்ட முடியாமல் போயிடும், எலக்ட்ரிசிட்டி போயிடும். அப்படி பார்க்குறப்போ எல்லாம் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்க 4 பேரையும் வந்து ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ ஜெயில் இன்ட்ராகேஷன் நடக்கும். இப்போ இவங்க 4 பேர் ஜெயிலில் இருக்காங்க. இங்கேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன ஆகுதுன்றது செகண்ட் ஹாஃப். இப்போ என்ன நடக்குதுன்னா, இவங்க அந்த பையனை தேடி ஊருக்கு வராங்க. அவங்க எந்த ஊர்லேருந்து அங்கேருந்து கிளம்பி போனாங்களோ அங்கேயே ரிட்டர்ன் வராங்க. அந்த பழைய இன்ஸ்பெக்டரே இவங்கள அந்த பையனை பிடிச்சி வச்சிருக்கா சொல்லிட்டு வராங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு, உங்களால் தான் எனக்கு பணம் வரணும், உங்களை மாதிரி நிறைய பேர் நான் விட்டுருக்கேன், எனக்கு திரும்பி எனக்கு பணம் வர்றதுக்கான வழி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் பையனை நான் விட்டுறேன் சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போடுறாரு. அந்த கண்டிஷன் ஏற்ப இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஐடியா பண்ணுறாங்க. ஒரு க்ளோஸ் பண்ணியிருக்க ஒரு டோல்கேட்டை ஓப்பன் பண்ணுறதும், அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி தண்ணியால் வந்து எலக்ட்ரிசிட்டி எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 2 விதமான ஒரு ஸ்கேமை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சதுரங்க வேட்டை, லக்கி பாஸ்கர், மணி ஹேஸ்டி இந்த மாதிரி பேட்டர்னில் ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த படம் வந்து எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க, எந்த அளவுக்கு அந்த பீட் பண்ணியிருக்காங்கன்றது ரசிகர்கள் நீங்கள் தான் சொல்லணும். லாஜிக்கெல்லாம் பார்த்து போகிறவங்களா இருந்தால் இது உங்களுக்கான படம் கிடையாது. லாஜிக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க, 2 மணி நேரம் எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குன்னா தாராளமாக நீங்கள் போய் பார்க்கலாம். உங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட் அங்கே இருக்குது. என்ன சொல்லணும்னா, படம் வந்து எல்லா விதத்திலும் முயற்சிகள் நல்லா பண்ணியிருக்காங்க. பழைய படங்களுக்கு, அதாவது சதுரங்க வேட்டையும் லக்கி பாஸ்கர் அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த முயற்சிக்கு ஒரு வாழ்த்து சொல்லாமே தவிர, நீங்கள் வந்து படமாக மட்டும் பாருங்கள், அனுபவிங்க, ஆராய்ச்சி பண்ணாதீங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.